வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. சாந்தி. 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 சொந்த ஊரு? கும்பகோணம். 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 இன்னைக்கு எங்களுக்கு என்ன ரசம் சொல்லி கொடுக்க போறீங்க? உருளைக்கிழங்கு மசாலா ரசம். உருளைக்கிழங்கு மசாலா ரசம் நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். இது யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? நாங்களா கத்துக்கிட்டோம். நீங்களே கத்துக்கிறது தான். நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்க போறீங்க. ஆமா. ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்க. உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, பட்டை, ஏலக்காய், மஞ்சத்தூள், கசகசா, சோம்பு, முந்திரி பருப்பு, உப்பு, எலுமிச்சப்பழம், தேங்காய் துருவல், இஞ்சி, கொத்தமல்லி, எண்ணெய். இவ்வளவுதான் தேவையான பொருட்களா? ஆமாங்க, இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய், கசகசா, சோம்பு, பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சிக்கணும். தேங்காய், கசகசா, சோம்பு, பச்சை மிளகாய். ஆமா. ஏற்கனவே அரைச்ச பேஸ்ட் இங்க இருக்கு. ஆமா, அரைச்ச பேஸ்ட். சரி, ஓகே. அடுத்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றணும். எண்ணெயை ஊற்றிட்டு இதெல்லாம் போட்டு வறுக்கணுமா? ஆமா, அதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும். சரி, அப்போ அந்த வாண்டி எடுங்க, நான் பற்ற வச்சிடறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றணும் இல்லையா? ஆமாங்க, எண்ணெய் ஊற்றணுங்க. இது என்ன சாதா எண்ணெயா நல்லெண்ணெயா? சாதா எண்ணெய் தான். சாதா எண்ணெய், ஆயிலுங்க. போதுங்க. போதும். போதுங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எண்ணெயில் வந்து எதை போட்டு வறுக்கணும்? ஃபர்ஸ்ட் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதில் ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா வறுக்கணும். ஓகே, கூட்டிட்டுமா? அடுத்தது பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் ஏற்கனவே அரைச்சிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் கூட போடணுமா? ஆமாங்க, போடணும். எவ்வளோ போடணும்? போதும் போதும் போதும். போதும். அடுத்தது தக்காளி போட்டுங்க. தக்காளி? ஆமாங்க, தக்காளி. இந்த ரசத்துக்கு வெங்காயம் வேணாமா? வெங்காயம் போடக்கூடாதுங்க, நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. தக்காளி நல்லா வதங்கணும், பச்சை வாடை இருக்கக்கூடாது. இப்போ தண்ணி ஊற்றணுங்க கொஞ்சமா. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போடணும். மஞ்சத்தூள். மஞ்சத்தூள். அடுத்த உருளைக்கிழங்க போடணும். சரி. நல்லா கொதிச்ச உடனே இந்த மசாலா ஜாமான்லாம் அரைச்சி வச்சிருக்கோம்ல, ஆமா, அதை போடணும். தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, கசகசா. கசகசா, முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு, இஞ்சி கூடயா? ஆமா, இஞ்சியும் சேர்த்து அரைச்சிட்டீங்க. ஆமா, இஞ்சியும் சேர்த்து அரைச்சாச்சு. ஓ, ஸோ தேங்காய், கசகசா, இஞ்சி, பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, சோம்பு எல்லாத்தையும் வந்து அவங்க போட்டு அரைச்சிட்டாங்க. இதை வந்து அதுக்கப்புறம் அதில் போட போகிறோம். ஆமா, அதில் போடணும். நல்லா கொதிச்ச உடனே. நல்லா கொதிச்ச உடனே போடணும். கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் இல்லையா? ஆமாங்க, நல்லா கொதிக்கணும். ஓகேங்க, இந்த ரசம் வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த மசாலாவெல்லாம் அதில் போட போகிறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி வைப்போம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. அரைச்சி வச்சது போடணுங்க. இந்தாங்க. நல்ல ஒரு மனம் வந்துட்டு இருக்கு. பிரமாதம். உப்பு கொஞ்சோண்டு போடணுங்க. உப்பு போடணுமா? ஆமாங்க. போதும் போதும் போதுங்க. போதும். அடுத்து அந்த மிளகாத்தூள் போடணுங்க. இப்ப கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி எவ்வளவு போடணும்? மொத்தமாவா? இல்ல இல்ல, கொஞ்சோண்டு தான் போடணும். அளவாதான் சமைக்கணும்ல? ஆமா, அதிகமா எதுவும் போட்டு சமைக்க கூடாது. அவ்வளவுதானே? அவ்வளவுதாங்க. ரெடியா? ரெடிங்க. எலுமிச்சம்பழம் எப்ப புளிக்கணும்? வேணும்னா புளிஞ்சிக்கலாம், இல்லாட்டி புளிப்பு வேணுங்கிறவங்க புளிஞ்சிக்கலாம். ஓ, இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும்னா எலுமிச்சம்பழம் புளிஞ்சிக்கலாம். ஆமா, இல்லாட்டி வேண்டாம். இல்ல வேண்டாம். வேண்டாம். ஓ, பியூட்டிஃபுல். உருளை மசாலா ரசம் நம்மளுக்கு தயாராயிடுச்சு. அப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துலாமா? பார்த்துலாம். எனக்கு ஒரு கப்ல கொடுங்க. இது ரைஸோடலாம் நல்லா இருக்கும் இல்லையா? இல்ல, இட்லிக்கு போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அப்ப ரைஸோட போட்டு சாப்பிட கூடாதா? சாப்பிட கூடாது. இட்லிக்கு தான் நல்லா இருக்கும். இட்லிக்கு தான் நல்லா இருக்கும். ஆமா. ஸ்ட்ரிக்டா அவங்க ரூல் சொல்லிட்டாங்க, ரைஸோட நீங்க போட்டு சாப்பிட கூடாதுன்னு. நம்ம இஷ்டம் தாங்க. அவங்க வீட்டுல அவங்க சாப்பிடலாம். என்ன சொல்றீங்க? சரி, ஓகேங்க. இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா? ஓகே, இந்த டிஷ் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப். உருளை மசாலா ரசம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேங்காய், சோம்பு, கசகசா, பச்சை மிளகா, இஞ்சி, முந்திரி பருப்பு இதெல்லாத்தையும் போட்டு திக்கா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க.
அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டியை வைங்க. சட்டியில கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அதோடைய ஒரு பச்சை மிளகாவை பாதி பாதியா உடைச்சு அதோட போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் அதோடைய தேவையான அளவு தக்காளியை பொடியா நறுக்கினதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொதி வந்ததுக்கு அப்புறம் அதுல தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கு அதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அதை கலரி விட்டுட்டு இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு கொத்தமல்லியை மேலே தூவி நீங்க இறக்குனீங்கன்னா உங்களோட உருளை மசாலா ரசம் தயாருங்க.